ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பேச்சுலர் ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய மசாலாலாம் எதுவும் இல்லாமல் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது மூடி விட்டுருங்க. மூடி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சு சிக்கன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இங்கே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோங்க, அதனால் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அடுப்பை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி விட்டுருங்க. தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாங்க. சிக்கனில் இருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பேச்சுலர் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.